ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான நம்ம மார்னிங் ரொட்டீன் என்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருவேன், ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்து செய்வேன். ஒரு 6 யோகாவுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் 7க்கு வந்து 7 to 7:30க்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே முடிச்சாகணும். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய முடியும். ஆனால் நம்ம எடுக்கிற ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்த்துக்கணும், ஃபைபர் இருக்கான்னு பார்த்துக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருந்தால் போதும். ஆக்சுவலி ஒரு சின்ன கப்பில் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துன்னா அதை விட கொஞ்சம் பெரிய கப்பில் ப்ரோட்டீன், அதை விட பெரிய கப்பில் ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஃபைபருக்கு காய் நம்ம சமைச்சிடுவோம், ஏதோ ஒரு காய். ஆக்சுவலி இது இன்றைக்கி வந்து தயிர் சாதம் கேட்டிருந்தோம், அதனால் தயிர் நல்லா ஊற்றி நல்லா குலைவாக ஒரு தயிர் சாதம் திக்காக செஞ்சாச்சு. அதுக்கு தாளிப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஆக்சுவலி வெங்காயம், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாலாம் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் லைட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகா வாசல்லேருந்து பறித்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக போட்டேன். அந்த பறித்து போடும்போது ஒரு பச்சை மிளகா தான், அதில் என்ன ஒரு டேஸ்ட்டுங்கிறீங்க. அது அப்படியே கையில் அந்த பறித்து எடுக்கும்போதே நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த தாளிப்புலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தயிர் சாதத்தோடையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடரும் நான் சேர்த்து போட்டுட்டேன். ஏன்னா ப்ரோட்டீன் இன்றைக்கி வேறு எதுவுமே சமைக்கலை. இந்த தயிரில் இருக்கிற அந்த குட் ஃபேட் மட்டும்தான் நம்மளுக்கு, அதில் இருக்கிற ப்ரோட்டீனும் அந்த குட் ஃபேட் மட்டும் கிடைக்கும். அதனால் ப்ரோட்டீன் பவுட்ரு ஒரு ஸ்கூப் சேர்த்துட்டேன்னா அதில் ஒரு 10 கிராம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் இதெல்லாம் வணங்கிருச்சு. இதை எடுத்து அந்த சாதத்தில் போட்டுட்டு அதோட தயிர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். தயிர் நான் அரை பாக்கெட் அர்ட்ஸ் கர்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிரும். ஆக்சுவலி வீட்டில் நம்ம உரை ஊற்றி செய்கிற பாலுன்னா மத்தியானத்துக்குள்ளே ரொம்பவே புளிச்சிடுது. ஆனால் பால் ஊற்றி கொஞ்சமாக தயிர் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் பையனுக்கு இந்த மாதிரி ரொம்ப புளிப்பாக இருந்தால் திருப்பி லஞ்ச் பாக்ஸ் வீட்டுக்கு வந்துடும் ஃபுட்டோட. அதனால் நம்ம இந்த மாதிரி இந்த பேக்கெட் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான்னா கூட சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் இன்றைக்கி தயிர் சாதத்தை பாக்கெட் தயிர் ஊற்றியே நான் செஞ்சாச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் உர ஊற்றி வைக்கிற டேஸ்ட் மாதிரி இது வராது. பட்டு குழந்தைங்களுக்காக இது தான் பண்ணோம். அதுக்குள்ளே பொரியலும் அதே கடாயில் பொரியல் செஞ்சுருவேன். ஆனால் இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான வேலை. 2-3 பொரியல் செஞ்சால் கூட ஒரே கடாயில் அப்படியே நான் செஞ்சுருவேன். ஏன்னா இது நான்ஸ்டிக்கி சர்ஃபேஸாக இருக்கும், எதுவுமே ஒட்டாது. அப்படியே வணக்கிட்டு நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு லைட்டாக அதில் ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட அப்படியே தொடச்சிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இரும்பு சட்டி எடுத்து கழுவி பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும், வெயிட்டாக வேறு இருக்கும். ஆனால் அதே சூட்டில் நம்ம காய் செய்யும்போது ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு காய் நம்ம செஞ்சு எடுத்துடலாம், எவ்வளோ குவான்டிட்டி ஆனால் கூட. ரொம்ப சூடில் இருக்கும்போது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வெண்டைக்காவை ஒரு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சின்னதாக சாப் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெருசாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த வலுவலுப்பு தன்மை போகாமல் இருக்கும். ஃபஸ்ட் நாளே நான் நைட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். கழுவி வெளியே வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரம்லாம் ஆறிடும். காலையில் நம்ம எந்திரிச்சு செய்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் அது ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவாக இருந்தான்னா அப்படியே வச்சுட்டேன்னா ஒன்றும் ஆகாது. ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்ததுனால அப்படியே கழுவிட்டு வெளியவே நான் வச்சுட்டேன். காஞ்சிடுச்சு, நல்லா காஞ்சி அந்த ஈரம் எல்லாம் போன பின்னாடி நம்ம கழுவி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தாளிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மட்டும் போட்டுட்டு இந்த கட் பண்ண காயை போட்டு தாளிச்சாச்சு. வேறு எதுவும் தக்காளி வெங்காயம் எல்லாம் எதுவும் சேர்த்த கிடையாது. டேஸ்ட்டுக்கு வேணுன்னா ஜீரகம், உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு மட்டும் தாளிச்சிட்டு இப்படி போட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அப்படியே வணக்கி அந்த கலர் மாறாமல் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. தனியாக ஒரு பவுல் நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டு கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. ஆனால் பையன் கொஞ்சம் காரமாக கேட்டதுனால கொஞ்சமாக கலருக்காக ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சும்மா போட்டிருந்தேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டோன்னா அந்த அவையிலேயே நல்லா வெந்துடும். அப்படியே இந்த இரும்பு சட்டிங்கிறதுனால நம்ம வந்து பெருசாலாம் ஒட்டாது. அதனால் திறந்துலாம் கிளறிட்டே இருக்கணுங்கிற விஷயம் இல்லை. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்திங்கனால அதுவே வெந்திருக்கும். அந்தளவுக்கு வேக வச்சாலே போதும். ஆக்சுவலி ஃபஸ்ட் நாள் வந்து ஜூஸ் செஞ்சு வச்சுருந்தேன், ஏபிசி ஜூஸ். ஏபிசி போட்டு நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஆப்பிளுக்கு பதிலாக ஆம்லா போட்டு செஞ்சு வச்சுருந்தேன். குவான்டிட்டி கொஞ்சம் நிறையாவே செஞ்சுட்டு டெய்லியும் இந்த காலையில் நேரத்தில் பீட்ரூட்டு எல்லாம் கட் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு நாள் செய்யும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும்.
இது நல்ல பியூரி மட்டும்தான், அந்த ஜூஸ் மட்டும்தான் புழிஞ்சு எடுக்கிறனால அப்படியே கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டேன். மறுநாளைக்கு 2 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டம்ளரில் ஊற்றி வச்சோன்னா. அப்படி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடியே எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டிங்கன்னா அது மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆன பின்னாடி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த சில்னஸ் போன பின்னாடி நம்ம குடிச்சிக்கலாம். அப்புறம் தேங்காய் பால் ஸ்மூதிக்கு எடுக்கணும். காலையில் நேரத்தில் இந்த தேங்காயெல்லாம் உடச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, பிஸியான மார்னிங் டைமு. அதுக்குள்ளே பக்கத்தில் தண்ணியை வச்சு செம்பருத்தி பூ கொஞ்சம் போட்டு செம்பருத்தி டீக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செம்பருத்தி பூ வந்து வாசல்லேருந்து பறிச்சது தான். நல்லா டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வைக்கும்போது இந்த இலையை போட்டு வச்சிடலாம். இந்த இலை வந்து இந்த பூ ஃபஸ்ட் நாள் சாமிக்கு போட்டது, மறுநாளுக்கு எடுத்து வீசாமல் அதை எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். அந்த இதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் 1/2 hour மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த பூ வந்து நல்லா ஒயிட் கலரில் ஆயிரும், அந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஆயிரும். அந்த எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இதோட நம்ம லெமன் ஜூஸோ ஆப்பிள் சைடர் வினிகரோ எது வேணுமோ டேஸ்ட்டுக்கு பார்த்து குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்த வெண்டைக்காய் ஊற வச்சுருந்தேன். வெண்டைக்காய் ஊற வச்சு இந்த காலையில் நேரத்தில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே சாப்பிட்ற டைம் இருந்துச்சுன்னா அப்படியே குடிச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வலுவலுப்பாக இருக்கும். தண்ணியை குடிச்சிட்டு வெண்டைக்காவை கடித்து சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஸ்வீட்னஸாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி டைம் இல்லைங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். நல்லா அரைச்சிட்டு கண்ணை மூடிட்டு குடிக்க வேண்டியது தான். நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி வயிறெல்லாம் நல்லா க்ளீன் ஆகி தரும். முட்டி வலியெல்லாம் இருக்கிறவங்க லூப்ரிகேஷனுக்காக இது நம்ம எடுத்துக்கலாம். கொலாஜன் நிறையா இருக்குது. அதோட ஆக்சுவலி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தேங்காய் பால் எடுக்க ரெடி ஆகணும். தேங்காய் பாலும் எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம கிரேவி அந்த மாதிரி செய்கிறோன்னா அந்த கிரேவிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக தான் இருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே ஊற்றி இந்த ஸ்மூதிக்காகவே எல்லா பாலும் எடுத்து வச்சு இதை கொஞ்சம் வடிகட்டிட்டு இன்னொரு டைம் எடுத்து கூட 2வது பாலும் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றி வச்சிட்டாலே ஒரு 2 நிமிஷம் விட்டான்னா அது பாட்டில் இறங்கிடும். கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கிறது கொஞ்சம் முத்தின தேங்காவாக எடுத்திங்கன்னா பால் நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் பாலும் நல்லா திக்காக வரும். ஆனால் எலுசான தேங்காவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு இந்த பொரியலுக்கெல்லாம் துருவி போடுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி தேங்காய் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் முத்தின தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செகண்ட் ரவுண்ட் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்குள்ளே பொரியலும் வெந்துருச்சு. பொரியல் வெந்த பின்னாடி ஆக்சுவலி இதில் பாருங்கள், டேஸ்ட்டுக்காக நம்ம வேறு எதுவும் ஒன்றுமே சேர்த்துல. இன்றைக்கி வெறும் உப்பு மிளகாப்பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக இந்த பருப்பு பொடி, எள்ளும் கொள்ளும் சேர்த்து அரைச்சி பொடி, அதோட கருவேப்பிலை சேர்த்துருக்கு. அதுலேயே மிளகு சீரகம் கொஞ்சம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்ச பொடி, இட்லி பொடி செய்வோம் இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டால் அந்த வலுவலுப்பு தன்மையும் போயிடும். சேம் டைம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி மிளகா பொடியெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது போட்டுக்கலாம். இதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலை பொடி அதில் சேர்த்துருக்கு. இது முருங்கீரை பொடி இட்லி பொடி தான், அதையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி ப்ளைனாக சாப்பிட கொடுத்தானா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொரியலில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் அப்படியே ஆட் பண்ணிட்டான்னா அன்றைக்கி தேவையான அயன் எல்லாம் அதிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதோட ராகி கஞ்சி செஞ்சு வச்சுருந்தேன். கூழ் மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சு வச்சுட்டு ஆறிடுச்சு. அதிலிருந்து ஒரு 2 ஸ்கூப் எடுத்துகிட்டு அந்த ஸ்மூதிக்கு நம்ம போட்டுக்கலாம். இதோட நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்கூப் அளவுக்கு சேர்த்துட்டேன்னா ஒரு 8 to 10 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிரும். இந்த ராகியில் வந்து நார்ச்சத்து ஃபைபர் கிடைக்கும், ப்ரோட்டீன், கால்சியம் இதெல்லாமே அது ராகியிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதோட 4-5 பாதாம் ஊற வச்சது சேர்த்துருக்கேன். ஊற வச்சு நீங்கள் தோல் உரித்து கூட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஊற வைக்கும் போதே அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகிரும். அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். மார்னிங் டைம் உரிக்கிறதுக்குள்ள டைமே இருக்காது. இதோட ஸ்வீட்னஸ்க்காக ஒரே ஒரு வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம் போட்டிருக்கேன். செவ்வாழைப்பழம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இதோட தேங்காய் பால் ஊற்றி நம்ம அரைச்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா கொஞ்சம் டேட்ஸ் அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கூட ஒரு டீஸ்பூன், தேனோ நாட்டு சர்க்கரையோ ஒரு டீஸ்பூன் கூட ஊற்றி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. வே ப்ரோட்டீன் தான், அது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் தான், அதனால் ஸ்வீட்னஸ் எல்லாம் இருக்காது, ப்ளைனாக தான் இருக்கும். ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடலாம். தயிர் சாதத்தை போட்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணிட்டான்னா காலையில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக தயிர் சாதங்கிறனால ஹெவியாயிரும், கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தேன். அதே கூட கொஞ்சம் எடுக்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் எடுத்தேன், பாதி கீழே சிந்தி. பிஸியாக மார்னிங்கில் கொஞ்சம் அவசர அவசரமாக செய்யும்போது எல்லாமே நடக்கும். இதோட பொரியல் வந்து நல்லா பெரிய கப்பில் ஒரு கப் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா ஃபைபர் நல்லா கிடச்சிரும். இதோட ஒரு சுண்டலோ ஒரு முட்டையோ ஏதாவது செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐடியாவே இல்லாமல் போச்சு. இதே நிறையா கொடுத்தோன்னா கூட சாப்பிட மாட்டாங்க. லிமிட்டாக கொஞ்சம் கொடுத்தான்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. 2 பொரியல் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தான்னா திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுவே கஷ்டமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக கொஞ்சமாக செஞ்சால் கூட அதை சாப்பிட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம். லஞ்சுக்கும் பேக் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் செம்பருத்தி டீயும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸு குடிச்சிட்டு இந்த செம்பருத்தி டீ வேணும்னா குடிச்சிட்டு நம்ம குடிச்சிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது. தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல் லஞ்சுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீதி கொஞ்சம் பொரியல் இருக்கிறத அந்த இரும்பு சட்டியிலேருந்து அப்போவே நம்ம ரிமூவ் பண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். அயனுங்கிறதுனால அந்த பாத்திரத்தில் வைக்க முடியாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஜூஸஸ் ஸ்மூதி, இந்த ஜூஸு, பீட்ரூட் ஜூஸ் எல்லாமே குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. 1 மணி நேரம் 1/2 அன் ஹவர் கேப்பில் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இதுதான் நம்ம வீட்டில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்து செஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.